ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.3ல் 11ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம்? படத்தை பார்த்து பின்வரும் முக்கோணங்களை கண்டறிய. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. முக்கோணம் ஏபிசி பெருசு, அப்புறம் முகரு உள்ள ஒரு 3 கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ஏபியினுடைய அளவு 4 சென்டிமீட்டர், ஏசியோடைய அளவு 4 சென்டிமீட்டர், இந்த பிஇ 1 சென்டிமீட்டர், இடி 1 சென்டிமீட்டர், டிஎஃப் 1 சென்டிமீட்டர், எஃப்சி 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபுல்லாக பிசி என்ன ஆகும்? 1 + 1 + 1 + 1 4 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஏபிசிங்கிறது ஒரு சமபக்க முக்கோணம் ஆயிடும். படத்தை பார்த்து பின்வரும் முக்கோணங்களை கண்டறியன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து சமபக்க முக்கோணம். எது சமபக்க முக்கோணம்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு முக்கோணம் தான் இருக்குது. எல்லா பக்கமும் 4 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி ஏபிசி. எது சமபக்க முக்கோணம்? முக்கோணம் ஏபிசி தான் சமபக்க முக்கோணம். ஓகே, அடுத்து இரு சமபக்க முக்கோணங்கள் எது? 2 பக்கம் சமம். இந்த 2 பக்கம் சமம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர் இருக்குது. பட் இதை எடுக்கும் பொழுது இது அதை விட அதிகமாக வருது. அப்போ இந்த உள்ளே இருக்கிறத இதை எடுத்து பார்ப்போம். ஓகே, எதை எடுத்து பார்ப்போம்? ஏஇஎஃப். இந்த 2 பக்கம் சமமாக இருக்குது. இது 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. ஸோ இரு சமபக்க முக்கோணங்கள். இந்த ஏபிசியையும் நம்ம இரு சமபக்க முக்கோணத்துக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா 3 பக்கமும் சமமாக இருக்கையில இந்த 2 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஸோ முக்கோணம் ஏபிசியும் இன்னொரு முக்கோணம் எது? ஏஇஎஃப். இது 2 சமமாக இருக்கும். ஓகே, முக்கோணம் ஏஇஎஃப். ஓகே, இரு சமபக்க முக்கோணம். அடுத்து அசமபக்க முக்கோணங்கள். அசமபக்க முக்கோணங்கள்னா 3 பக்கமுமே சமம் இல்லாதது எது? இந்த முக்கோணம் ஏபிஇ எடுக்கலாம். ஏபிஇ இது 4, இது 1, இது வேறு அளவாக இருக்கும். ஓகே, இப்போ ஈக்கு எழுதுறேன். ஏபிஇ முக்கோணம் ஏபிஇ. அசமபக்க முக்கோணம்னா என்னது? 3 பக்கத்தின் அளவுகளும் வேறு வேறு. அடுத்தது முக்கோணம் ஏஇடி. ஓகே, இது வேற, இது வேற, இந்த அளவு வேற. அடுத்து முக்கோணம் ஏடிஎஃப் எழுதலாம். இது வேற அளவா இருக்கும், இது வேற அளவா இருக்கும், இது வேற அளவு. அடுத்து முக்கோணம் ஏஎஃப்சி. ஓகே, அடுத்து நிறைய முக்கோணம் இதில் எழுதலாம். அசமபக்க முக்கோணம். முக்கோணம் ஏபிடி எழுதலாம். முக்கோணம் ஏபிடி. அடுத்து முக்கோணம் ஏபிஎஃப் எழுதலாம். ஏபிஎஃப் எழுதலாம். அடுத்து முக்கோணம் ஏஇசி எழுதலாம். ஏஇசி எழுதலாம். ஏஇஎஃப்ங்கிறது இருசமபக்க முக்கோணம். ஏஇசி. ஓகே, முக்கோணம் ஏடிசி எழுதலாம். ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? இல்லை. முக்கோணம் ஏடிசி. இது வேறு பக்கம், இது வேறு பக்கம், இது வேறு. ஸோ இது எல்லாமே அசமபக்க முக்கோணங்கள். அசமபக்க முக்கோணங்கள்னா 3 பக்கங்களும் வேற வேற அளவு உள்ளது. அடுத்து குறுங்கோண முக்கோணம். என்ன முக்கோணங்கள்? குறுங்கோண முக்கோணம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசியே குறுங்கோணம் தான். 3 ஆங்கிளும் குறுங்கோணமாக இருக்கு. முக்கோணம் ஏபிசி பெருசு எழுதியிருக்கேன். அடுத்து எது எழுதலாம்? முக்கோணம் ஏபிஎஃப் எழுதலாம். இதுவும் குறுங்கோணம் தானே. ஓகே, ஏபிஎஃப். எதெல்லாம் குறுங்கோணமாக வருதுன்னு பாருங்க. நம்ம மார்க் பண்ணி பார்த்தோம்னால தெரியணும். ஏபிஎஃப் எழுதியிருக்கேன் இல்லையா? இதுவும் குறுங்கோணமாக இருக்குது, இதுவும் குறுங்கோணமாக இருக்குது, இதுவும் குறுங்கோணமாக. ஓகே, அடுத்து எதை எழுதலாம்? ஏபிசி எழுதிட்டேன், ஏபிஎஃப் எழுதிட்டேன். ஏபிடினா இது செங்கோண முக்கோணமாக இருக்குது. இதுவும் நம்ம செங்கோண முக்கோணத்துக்குன்னா எழுதக்கூடாது. ஓகே, வேறு எது குறுங்கோணமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏஇசி எழுது பாருங்க. ஏஇசி இதுவும் குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம், இதுவும்.
ஏஇசி, முக்கோணம் ஏஇசி. ஓகே, இந்த ஏஎஃப்சி எல்லாம் பார்த்தா இது விரிகோணமா இருக்கு. அதே போல ஏபிஇ பார்த்தீங்கன்னா இதுவும் விரிகோணமா இருக்கு. ஸோ குறுங்கோணங்கள் மட்டும் எழுதியாச்சு. அடுத்து இன்னொன்று குறுங்கோணம் ஏஇஎஃப் எழுதலாம். முக்கோணம் ஏஇஎஃப் 4 குறுங்கோணம். ஓகே, அடுத்தது விரிகோண முக்கோணம். இந்த இடத்த பாருங்க, விரிகோணமா இருக்கா? அதே போல இந்த பக்கம் திரும்பி பாருங்க, விரிகோணமா இருக்கு. அப்ப ஏஇபி இந்த இடத்துல விரிகிறனால இதை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏஇபி முக்கோணம் ஏஇபி. ஓகே, அதே போல முக்கோணம் ஏஎஃப்சி. இந்த 2 மட்டும் விரிகோணம், மிச்சம் எல்லாமே குறுங்கோணமா. ஓகே, அடுத்து செங்கோண முக்கோணம். தொண்ணூறு டிகிரி இருக்குது. ஏடிசி ஒரு முக்கோணம், இன்னொன்று ஏடிபி ஒரு முக்கோணம். 2 முக்கோணம். இது 2 மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் செங்கோணமா இருக்கு. ஓகே, இன்னொன்று எழுதலாம், ஏடிஇ எழுதலாம், ஏடிஎஃப் எழுதலாம். எழுதுவோமா? முதல்ல ஏடிபி செங்கோணம், அடுத்து ஏடிஇ, அடுத்து இந்த பக்கம் ஏடிஎஃப். ஓகே, செங்கோணம். அடுத்து ஏடிசி. அந்த டிங்கிற இடத்துல 90 டிகிரி இருக்கு. ஸோ இதை வச்சு 2, இந்த பக்கம் திரும்பி 2, 4 முக்கோணங்கள் செங்கோணம். ஓகே.